ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பகவதி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஆடி கிருத்திகை, ஸோ அதோட ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறீங்க. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி சண்டே, ஸோ முனீஸ்வரனுக்கு ரொம்ப உகர்ந்த நாள். ஸோ அவரையும் அலங்காரம் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஆடி கிருத்திகைக்கு முருகர் கோவிலுக்கும் போயிட்டு வரலாம். ஸோ முனீஸ்வரனுடைய அலங்காரத்தை தான் பார்க்க போகிறீங்க. நான் தான் இந்த அலங்காரம்லாம் பண்ணுவேன். சண்டே ஆனால் வீக்லி ஒன்ஸ் சண்டேயில் தான் முனீஸ்வரனுக்கு பூஜை பண்ணணும். ஸோ அதனால தான் ஆக்சுவலாக முனீஸ்வரன் வாசல் வெளியே தான் வைக்கணும், வீட்டில் வைக்கக்கூடாது. உள்ளர வீட்டுக்கு வெளியே வைப்பாங்க. ஸோ அதுதான் நாங்களும் வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணிட்டேன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இவர் அப்படியே எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி நான் காட்ட போகிறேன்னு பாருங்கள். ஸோ மஞ்சள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மஞ்சளில் ஃபஸ்ட்டு அவரை அலங்காரம் பண்ணிடலாம். ஸோ என்னோடய அலங்காரம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், மஞ்சள் அவருக்கு அழகாக அலங்காரம் பண்ணிட்டோம். சூப்பராக இருக்கிறார் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் விபூதியில் தான் அவருக்கு பட்டையெல்லாம் விடணும். ஸோ எத்தனை பேர் முனீஸ்வரன் பூஜை பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பராக விபூதியில் அவருக்கு பட்டை அடித்து வச்சுருக்கேன், அண்டு குங்குமம் வச்சுருக்கேன். ஸோ எப்படி இருக்கார் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கார். அண்டு அவருக்கு மல்லிப்பூனா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அரளி, இந்த மாதிரி பூக்களில் அலங்காரம் பண்ணுவேன். ஆக்சுவலாக என்னோடய சேனல் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், லாங் வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். நிறைய வீடியோஸ் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நிறைய லாங் வீடியோஸ் போட்டிருக்கேன், திருத்தணி விலாக்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, எலுமிச்சை பழத்தில் குங்குமம் தடவி வச்சுருக்கேன். ஸோ இப்படி தான் நான் எப்பவுமே வாரம் வாரம் அலங்காரம் பண்ணுவேன். ரொம்ப அழகாக இருக்கிறாருங்களா? எத்தனை பேர் முனீஸ்வரன் கும்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் கும்பிடுறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மஞ்சளில் கோலம் போட்டிருக்கேன், அது சரியாக தெரியல, ட்ரை ஆனால் தான் நல்லா தெரியும் போல். சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இவரோட பூஜை முடிஞ்ச உடனே நான் பக்கத்தில் இருக்க முருகர் கோவிலுக்கு போகிறேன். ஸோ அதனால தான் சீக்கிரமாக அலங்காரம் பண்ணிட்டுருக்கேன். இது கொஞ்சம் லாங்காக இருந்து காட்டுறேன். அண்ட் நிறைய திருத்தணி விலாக்லாம் போட்டிருக்கேன், என்னோடய பூஜை அறையை காட்டியிருக்கேன் லாங் வீடியோவில், பாருங்கள் அதையும். அப்புறம் எங்கள் வீட்லேயே பூத்த அரளிப்பூ, இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பூவுமே அப்படியே ரோஜா மாதிரி அடுக்கடுக்காக இருக்கும், சூப்பராக இருக்கும் இந்த அரளிப்பூ. இதுக்கு நிறைய நான் சூப்பராக எருவெலாம் போடுவேன், அதனால தான் நிறைய பூ எனக்கு கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக இது கொஞ்சம் தான், எனக்கு இன்னும் நிறைய பூ கொடுக்கும். அரளி, ரோஜாலாம் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், பூ அலங்காரத்தோடு எப்படி இருக்காருன்னு பாருங்கள். முனீஸ்வரன் சூப்பராக இருக்கிறாருங்களா? ரோஜா பூவில் மல்லிப்பூ நடுவில் வச்சு சூப்பராக அலங்காரம் பண்ணியிருக்கோம். நான் கிட்ட ஜூம் போட்டு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. அண்ட் என்னுடைய லாங் வீடியோஸ்லாம் நீங்கள் பாருங்கள், எல்லா வீடியோவும் சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப முக்கியம், அப்போ தான் எனக்கும் நான் என்ன பண்ணுறேன்னு தெரிய வரும். ஸோ லைக்கும் கொடுங்க, என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள், அப்போ தான் நான் நிறைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியும். அண்டு இப்போ விளக்கேற்ற போகிறேன். ஸோ அதனால தான் அவருக்கு பால் வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குங்களா? எப்படி இருக்குன்னு நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அகர்பத்தியெல்லாம் ஏற்றி வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கிறார் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கார்.
இவரை முடிச்சுட்டு நான் வீட்லேயும் அலங்காரம் பண்ணி அவங்களுக்கும் பூஜை பண்ணேன். என்னோடய பூஜை அறையை நான் லாங் வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள். சூப்பராக இருக்கும் அலங்காரத்தோட. சூப்பராக இருக்குங்களா? ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து முனீஸ்வரன் கும்பிடுவாங்க. ஸோ கற்பூர தீபாரத்தனை காட்டியாச்சு. இவரை பூஜை பண்ணிவிட்டு நாங்கள் அடுத்தது வந்து பக்கத்தில் உள்ள முருகர் கோவிலுக்கு போகிறோம். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, ஆடி கிருத்திகைக்காக நான் வந்து பால் பாயசம் பண்ணேன். அண்ட் வடை. எப்படி இருக்குது பாருங்கள் பால் பாயசம். சூப்பராக இருக்குங்களா? ஆக்சுவலாக பால் பாயசம் பண்ணிவிட்டு நான் முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் பண்ணிட்டேன். அப்புறம் முருங்கைக்கீரை பொரியல், வடை, உருளைக்கிழங்கு வறுவல். முருங்கைக்கீரை பொரியல் வந்து கிருத்திகைக்கு ரொம்ப மஸ்ட்டாக செய்வாங்க எல்லாருமே. ஸோ என்னோடய சமையல் இன்றைக்கி இது தான். இன்னிக்கான லன்ச் இது தான். சூப்பராக இருக்குங்களா? லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கோவிலுக்கு கிளம்பிட்டோம். ஸோ எங்கள் பக்கத்தில் இருக்க முருகர் கோவில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக போன மாதம்தான் வந்து கும்பாபிஷேகம் பண்ணாங்க. சூப்பராக இருக்குங்களா? இன்றைக்கி ஆடி கிருத்திகைன்றதுனால ரொம்ப கூட்டமாக இருந்தது. ஆக்சுவலாக இல்லைன்னா அவ்வளோ கூட்டம் இருக்காது. ஆடி கிருத்திகை அதனால் ஸ்பெஷலாக இன்றைக்கி ரொம்ப கூட்டம். ஆக்சுவலாக நான் ஃபுல் கோவிலை சுற்றி காட்டலான்னு நினச்சேன். பயங்கர கூட்ட நெரிசல். அங்கங்கே வந்து க்யூ நிற்க வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் என்னால் ஃபுல்லாக சுற்றி காட்ட முடியல. எவ்வளோ கூட்டமாக இருக்காங்க பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்காங்க. கோவில் ரொம்ப அழகாக இருக்கும். இன்னும் நான் சுற்றி காட்டினேன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ முருகரோட தரிசனம் உங்களுக்கும் கிடைக்கணும், நம்ம எல்லாருக்குமே கிடைக்கணும். எல்லாருக்குமே நான் வேண்டிட்டு வந்திருக்கேன். அண்ட் சீலிங்கில் அந்த ஆர்ட் ஒர்க்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லா வரைஞ்சிருக்காங்க. முருகரை ஒவ்வொரு வடிவத்தில் வரைஞ்சி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் கோவில். நல்ல பெரிய கோவில். பாருங்கள் எல்லோரும் எவ்வளோ மேலெலாம் ஏறி பார்க்குறாங்க. எனக்குமே கொஞ்சம் டைம் எடுத்தது லைனில் க்யூவில் நின்று போய் பார்க்குறதுக்கு. நான் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் தான் அந்த வீடியோவே எடுத்தேன். ஆக்சுவலாக அந்த பக்கம்லாம் நிறைய கூட்டமாக இருந்தது.